ஹாய் ஹலோ சார். நம்ம இப்போ இந்த வீடியோவில் போலீஸ் வீடியோ 47 பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் எஸ்ஐ போலீஸ் ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஆர்ஆர்பிலையும் வரும், டிஎன்பிசிலையும் மோஸ்ட் எப்பயாவது ரிப்பீட் ஆகும். எஸ், இப்போ இதில் ரேங்கிங் அப்படின்ற டாப்பிக்கில் பார்ட் 1 வீடியோ பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சார், இதில் ஃபஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வகுப்பில் மொத்தம் 82 மாணவர்கள் உள்ளனர். இதில் சிவா என்ற மாணவர் கீழிருந்து 37வது இடம்ல உள்ளார் எனில் அவர் மேலிருந்து உள்ள இடம் என்ன? ஸோ கொஸ்டினை ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக படிங்க சார். ஸோ மொத்தம் 82 பேர் இருக்காங்க. அதில் சிவா என்ற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாருன்னா, கீழே இருந்து அவர் 37வது ரேங்க், அதாவது 37வது இடம்ல இருக்கார். அப்படின்னா மேலேருந்து அவர் எந்த இடத்துல இருக்கார், எந்த ரேங்க்கில் இருக்கார் அப்படின்றது தான் சார் கொஸ்டின். இங்கே கொஸ்டினை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கீழிருந்து மேலிருந்து அப்படின்ற வார்த்தையை பார்த்துட்டாலே, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வார்த்தையை பார்த்துட்டாலே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பென்சிலில் இது போல் ஒரு செங்குத்தாக ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ இதுதான் அதை கிளாஸ் ரூமாக எடுத்துக்கணும். 82 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ இதில் உங்கள் சொல்கிற போல் கீழே இருந்து 37வது இடம், நான் இங்கே கீழே இருந்தே போட்டுக்கணும் சார். 37வது இடத்துல சிவா இருக்கார். அப்படின்னா இந்த 37க்கு கீழே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 36 பேர் இருக்காங்க அப்படின்றத வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 37ன்றத மொத்த டோட்டல் எவ்வளோ? 82. இந்த 82ல் 37 கழிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மீதி என்ன கிடைக்கும்? 7, இது 5 கிடைக்கும், இது 4. ஸோ 45 பேர் எங்கே இருக்காங்கன்னா, இந்த 37க்கு மேலே இருக்கிறது 45 பேர் இருக்காங்க, 45 நபர்கள் இருக்காங்க. அப்போ மேலே இருந்து பார்த்தா 46வது இடத்துல சிவா இருக்காதுன்றது தெளிவாக போச்சா சார்? ஸோ இப்போ ரீசெண்டாக எந்த இடத்துல இருக்காது? 37. அப்போ 37 பேர்னு அர்த்தம். இதை கழிச்சிட்டா மேலே பார்த்தா 45 பேர் இருக்காங்க. இது 45 நபர்கள். அடுத்தபடியாக தான் 46வது இடத்துல சிவா இருக்காது மேலே இருந்து பார்த்தா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 46வது இடம் மேலே இருந்து பார்த்தால். அவ்வளோதான் சார். இது ஒரு ஈஸியான சம். ஸோ நம்ம அடுத்த சம் போகலாம். ஓகே சார், இதுவும் ஒரு சின்ன சிம்பிளான சம் தான். என்னென்னா, 42 பேர் உள்ள ஒரு வகுப்பில் ராணி என்பவள் மேலிருந்து 17வது இடத்தில் உள்ளார் எனில் ராணி கீழிருந்து எந்த இடத்தில் உள்ளார் அப்படின்றத சார் கொஸ்டின். ஸோ இப்போ நமக்கு க்ளூ என்னென்னா, மேலிருந்து கீழிருந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாமா? ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் 42 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அவர் மேலே இருந்து 17வது இடம், அப்போ இங்கே 16 பேர் இருக்காங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 17வது இடத்துல இருக்காது. கீழே இருந்து வேணும்னா கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டோட்டலில் இருந்து இந்த 17வது ரேங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? 3, 12 7 போச்சுன்னா 5, 25. ஸோ அப்போ கீழே இங்கே 25 பேர் இருக்காங்க. அப்போ 26வது இடத்துல 26வது இடம்ல ராணி இருக்காது கீழே இருந்து. அப்போ இதுக்கான ஆன்சர் 26வது இடம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். மைனஸ் பண்ணிவிட்டு வந்த எண்ணிக்கை 25ன்னு போட்டுவிடக்கூடாது. இங்கே 25 பேர் இருக்காங்க கீழே இருந்து பார்த்தா, யாருக்கு? ராணிக்கு கீழே. அப்போ ராணி 26வது ரேங்கில் இருக்காது அப்படின்றத சொல்லணும் சார். ஓகேவா? அடுத்த சம் போகலாம். ஓகே சார், இந்த சம் சிம்பிளான சம் தான், ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். என்னென்னா, 143 மாடிகள் கொண்ட ஒரு அலுவலகத்தில் மணி என்பவர் 72வது மாடியில் பணிபுரிகிறார். 72வது மாடியில் பணிபுரிகிறார் எனில் அவர் மேல் அண்டு கீழே இருந்து எத்தனாவது மாடியில் உள்ளார்? ஸோ கொஸ்டினை நல்லா படிங்க. 143 மாடிகள் கொண்ட ஒரு அலுவலகத்தில் மணி என்பவர் 72வது மாடியில் பணிபுரிகிறார் எனில் அவர் மேல் மற்றும்ன்றது அண்டுன்னு கொடுத்துருக்கோம், மேல் மற்றும் கீழிருந்து எத்தனாவது மாடியில் உள்ளார் அப்படின்னு கேட்டால், ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஒரு லைன் போட்டுக்குவாங்க. ஏன்னா மேலேருந்து கீழேருந்துன்னு சொல்லிட்டாங்க. 143 மாடிகள் இருக்குது. இதில் மாடின்ற வார்த்தை இம்பார்ட்டன்ட் சார். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஃப்ளோர் அப்படின்லாம் இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, 1 மாடி 2 மாடி என்னுவோம், அப்போ ஃப்ளோர்னு சொல்லுவோம். இந்த டிஃப்ரெண்ட்டை நம்ம அப்போ தான் பார்க்கலாம். இப்போ மாடின்னு சொன்னால் பொதுவாக நம்ம போகிறோம் அப்படின்னா கீழே இருந்து தான் பார்ப்போம். இதுதான் அண்டர்ஸ்டூட். ஸோ அப்போ இந்த இடத்துல கீழே இருந்துன்னு அவங்க எந்த வார்த்தையும் கொடுக்கல. ஆனால் நம்ம இயல்பாக எப்படி பார்ப்போம்? கீழே இருந்து தானே பார்ப்போம். ஸோ அப்போ கீழே இருந்து அவர் 72வது மாடியில் இருக்கார். அப்போ அவருக்கு கீழே 71 மாடிகள் இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போ இவருக்கு மேலே எத்தனை மாடி இருக்குன்னு தெரியாது இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டோட்டலில் இருந்து இந்த 72 மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? 1, மீதி 7. ஸோ அப்போ இவருக்கு மேலேயும் 71 மாடி இருக்குது. அப்போ கீழே இருந்து பார்த்தாலும் 72வது இடம், மேலே இருந்து பார்த்தாலும் 72வது இடம். அப்போ மணின்றது நடுவில் இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா,
மேலேருந்து பார்த்தாலும் சரி கீழே இருந்து பார்த்தாலும் சரி 72வது இடம்தான். ஸோ ஃபஸ்ட்டு மேலே அப்புறம் கீழே இடத்துல தான் இருக்காதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது சார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாடியை பற்றி பார்த்துடலாம். மாடின்றது என்னென்னா, இப்போ 1 2 3 4 5ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வீட்டு மாடி சொல்லுவோம் இல்லையா, கீழே தரையில் இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு மாடின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே ஒன்று போட்டால் 2வது மாடின்னுவோம். அதுக்கு மேலே ஒன்று போட்டால் 3வது மாடி, இது 4வது மாடி, இது 5வது மாடி. அதாவது மாடின்னு சொல்லும் பொழுது கீழே தரைப்பகுதியிலேருந்தே கவுண்டிங் 1 2 3ன்னு கொடுத்துடுவோம். அதுவே ஃப்ளோர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளோர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதே 1 2 3 4 5 தான். பட் ஆனால் கீழே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ளோரை 0 அப்படின்னு சொல்லுவோம். இது மேலே இருக்கிறது தான் 1ன்னு சொல்லுவோம். இது அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர், இது தேர்ட் ஃப்ளோர், இது ஃபோர்த் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், மாடிக்கும் ஃப்ளோருக்கும் என்ன வித்தியாசமாகுதுன்னா ஒரு எண்ணிக்கை குறையும். மாடியில் சொன்னால் 5 மாடின்னு சொல்கிறோம், ஃப்ளோரில் சொன்னால் 4 ஃப்ளோர்னு தான் சொல்கிறோம். ஏன்னா கீழே 0ன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான். ஸோ கொஷினில் ஃப்ளோர்னு சொன்னாலும் மாடின்னு சொன்னாலும் வித்தியாசம் ஒன்று தான், ஒன்றும் இல்லை. மாடிக்கும் ஃப்ளோருக்கும் இதுக்கு எண்ணிக்கை என்ன வித்தியாசம் ஆகும்னா ஒன்று குறையும் ஃப்ளோரில், மாடியில் ஒன்று அதிகமாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 0ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, இதை தான் அங்கே நம்ம மீன் பண்ணணும். ஓகே ரைட், அடுத்த சம் போகலாம் சார். ஓகே சார், இந்த சம்மில் வேலு ஒரு வகுப்பில் மேலிருந்து 19வது இடத்தில் உள்ளார், கீழிருந்து 84வது இடத்தில் உள்ளார் எனில் வகுப்பில் மொத்த மாணவர்கள் யாது? ஸோ இப்போ கொஷின் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கூலில், அதாவது ஒரு கிளாஸில் மொத்தம் எத்தனை பேருன்றது கேட்டிருக்காங்க. அதில் வேலு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து பார்க்கும்போது 19வது இடத்துல இருக்காது, கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 84வது இடத்துல இருக்காது. ஸோ அப்போ மேலே கீழேன்னு சொல்லிட்டு க்ளூ கொடுத்துட்டாங்க இல்லையா, நாம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை போட்டுடலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைனை போட்டுட்டு இதில் மேலே வந்து 19வது இடம் அப்படின்னு சொல்லிட்டோமா. ஓகே, அப்போ இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, இவருக்கு மேலே 18 பேர் இருக்காங்க. ஓகே, ஆனால் கீழே வந்து பார்த்தா இவர் 84வது இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நமக்கு டோட்டல் சென்தானே வேணும். கீழே இருந்து இவர் இங்கே 84வது இடம்னா ஓகே, அப்போ இவருக்கு மேலே 18 தானே இருக்காங்க. அப்போ அந்த 18 84 கூட கூட்டினா என்ன கிடைக்கும், 12க்கு 2 மீதி 1 10, 102 பேர் இருக்காங்க. அப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 102 பேர். அவ்வளோதான் சார் கொஸ்டின். புரிஞ்சா? எஸ், மேலேருந்து வரிசையை சொல்லிட்டோம், அப்போ இவருக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம். கீழே இருந்து வரிசையை சொல்லிட்டோம், அப்போ இவருக்கு மேலே இருக்கக்கூடிய வேக்கன்சி அந்த மீதி இருக்கிற பேரை கூட்டிக்கிட்டோம். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த பார்க்கலாம் சார். ஓகே, இதோட பார்ட் 1 முடியுது. நம்ம அடுத்து பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.